சகோதரர் யூசுப் சொன்ன வார்த்தையே சொல்லுகிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா. நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுத்தமான உள்ளம். அங்கே வெறுப்போ பகைமையோ அங்கே எதிர்ப்போ அங்கே நிற்காது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன விஷயத்துக்கலாம், காசு எடுத்துட்டான், நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், என்னை பற்றி அப்படி பேசிட்டான், என்னை பற்றி பின்னாடி பேசிட்டான், என் வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டான், என் சொத்தை எடுத்துட்டான், என்னை பற்றி இப்படி பேசுகிறா, என்னையே எடுத்துட்டா, சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு போய் இவனை மன்னிக்க மாட்டேன், இவனை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், முகம் கொடுத்து எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, இவன் நாசமாக போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான்னு சர்வசாதாரணமாக நம்ம உள்ளங்களில் வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு தான் இன்றைக்கி பலர் மூட்டை மூட்டையாக கவலைகளை சுமந்துட்டுருக்காங்க. அவன் அப்படி இவன் இப்படி இவன் அப்படி அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலேயோ நபிமார்களுடைய உள்ளத்திலேயோ எந்த வெறுப்பும் எந்த பகைமையும் எந்த துரோகத்துடைய நினைவுகளும் இருக்காது. எல்லாம் என் நோக்கத்தை நோக்கி வழிகாட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள். இங்கே மனிதர்கள், நம்மளை மாதிரி மனிதர்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், பழி தீர்க்கப்படாது, உங்களை மன்னிக்கட்டும் அல்லான்னு சொன்னாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க பிள்ளைங்க போய் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட நிகழ்வை பார்த்து சட்டையை தூக்கி போடும்போது கேட்குறாங்க, நாங்கள் குற்றவாளிகளாக உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நபி யாக்கூபும் சொன்னாங்க, எல்லாம் தெரியும் நபி யாக்கூபுக்கு, இவங்க தான் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் காரணமானவங்க, நான் உங்களுக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் கவலைப்படாதீங்க என் பிள்ளைகளே. நாங்கள் எவ்வளோ அழகான குணத்தை சுமந்த சமூகம் இது. இன்றைக்கி எவ்வளோ கீழ்த்தரமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பகைமையும் வெறுப்பையும் சண்டையும் முகம் காட்டுதலையும் சலாம் இல்லை. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சுத்தமான உள்ளத்தெல்லாம் நமக்கு தரணும்.